மேகா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஐயோ! இந்த வீடு நம்ம கைய விட்டு போயிடுச்சு. அந்த செல்லம்மா கிட்ட போயிடுச்சே! இப்ப என்ன பண்றது? கண்டிப்பா இந்த வீட்ட விட்டு போய் தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அங்க பாட்டி நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ! என்ன பண்ண போறான்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மேகா சொல்றாங்க, "இங்க பாருங்க பாட்டி, கண்டிப்பா நம்ம போய் ஒரு லீஸ்ட்டுக்கு ஒரு வீட பார்க்கணும். அப்பதான் நம்ம போக முடியும்." அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு என்கிட்ட ஏன் வந்து சொல்ற? இப்ப நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்றாங்க. உங்க கிட்ட இருக்க நகை எல்லாத்தையும் என்கிட்ட குடுங்க. நான் அத கொண்டு போய் வித்துட்டு, அந்த பணத்துல தான் வீடு லீஸ்ட்டுக்கு போகணும். அப்படின்னு சொல்றாங்க மேகா. அத கேட்டோனே பாட்டிக்கு பயங்கரமா யோசிக்கிறாங்க. என்கிட்ட எது நகை? என்கிட்ட எதுவுமே இல்ல. என்னது உங்ககிட்ட நகை இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு. நெறைய நகை வச்சிருக்கீங்கல்ல, நான் தான் பார்த்தேன்லக்கா அப்படின்னு சொல்றாரு. ஐயோ கடவுளே! என்கிட்ட சுத்தமா நகையே இல்ல. நல்ல வேளை எல்லாம் பொட்டியில இருக்கு. கழுத்துல இருக்கிறத கழட்டாம மறந்துட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, சரி டைம் ஆகுது. சீக்கிரம் உங்க நகை எல்லாத்தையும் கழட்டி குடுங்க அப்படின்னு மேகா கேட்கறாங்க. எல்லா நகையுமே கழட்டி குடுத்துட்டாங்க பாட்டி. சரி வாங்க மாமா, இதெல்லாம் எடுத்துட்டு போய் வித்துட்டு நம்ம வீட பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகா அவங்க மாமாவ கூட்டிட்டு அங்கருந்து போறாங்க. போயிட்டு வந்த உடனே சொல்றாங்க, "என்ன மேகா வீடெல்லாம் பார்த்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கறாங்க. "வீடா? நான் எங்க பார்க்கறது? பணம் அதுக்கு வேணும்ல." அப்படின்னு சொல்றாங்க. "என்னது பணம் வேணுமா? கையில இருந்த நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு போனா பணம் வேணும்னு கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அந்த பணம் எல்லாத்தையுமே கடன்காரங்க வர வழியிலே நிறுத்தி வாங்கினாங்க. என்கிட்ட எந்த பணமும் இல்ல. நகை வித்த பணம் எல்லாமே போயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு மேகா சொல்றாங்க. அட கடவுளே! மொத்த பணமும் போச்சா? என்னோட நகையெல்லாம் வித்த பணம் எல்லாத்தையும் கடன் குடுத்துட்டியா? ஐயோ! கடவுளே! அவ்ளோ பணமும் போச்சா? போச்சா? இப்போ நடு ரோட்ல என்ன நிக்க வைக்க போற? உன்ன நம்பி வந்ததுக்கு நல்ல வேல பாக்குற. அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப என்ன மேகா பண்றது? அந்த பணம்லாம் கடன்காரங்க புடுங்கிட்டாங்க. இப்ப நம்ம 3 பேரும் நடு தெரு தான. அந்த செல்லம்மா தான் இந்த வீட்ல இருப்பாங்களா? அப்படின்னு.